ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் பிரியா வினோத். இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி செய்வது எப்படின்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு வடைச்சட்டியில் வந்து எண்ணெய் கடுகு ஊற்றிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு அதை ஒரு வணக்கணும்னு அதை மறந்துட்டேன், நீங்கள் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்குன்னு வணக்கிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலேயே வேக விடணும். வேக விட்டதுக்கப்புறம் கறி மசாலா தூள், சிக்கன் மசாலா தூள், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூள் அது மணத்துக்காக போடுவாங்க. கொத்தமல்லி தூள், அப்புறம் உப்பு இதெல்லாம் போட்டு எல்லாமே நல்லா போட்டு நல்லா பெரட்டுன்னு உப்பு போட்டோம்னு வச்சுக்கோ சீக்கிரம் வெந்துடும். அதனால தான் உப்பு வந்து எந்த காய்க்கு போட்டாலுமே சீக்கிரம் வெந்துடும். அப்புறம் கொஞ்சம் தக்காளிக்கு சீக்கிரம் வேகட்டும்னு சொல்லிட்டு தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சோம். வேக வச்சதுக்கப்புறம் நல்லா அதை ஒரு பெரட்டிக்கணும். பெரட்டிட்டு அப்புறம் வந்து நம்ம சிக்கன் இருக்குல்ல, சிக்கன் வந்து ஒரு டைம் 2 டைம் இல்லைன்னா 3 டைம் அலசுவேன். நான் வந்து எப்போயுமே நான்வெஜ்னாவே அது ஒரு 3 டைம் இல்லைனா 4 டைம்ஸ் அலசி தான் நான் போடுவேன். அப்புறம் சிக்கன் வந்து ஒரு 3 டைம் நல்லா அலசுன்னு அலசிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு அது ஒரு நல்ல பெரட்டுன்னு பெரட்டிட்டு எல்லா மசாலும் வந்து அந்த சிக்கனுக்குள்ளார வந்து இறங்குற மாதிரி பார்த்துக்கங்க. அது போட்டு நல்லா ஒரு கிளறு விட்டு நான் வந்து தேங்காய் திருவி போடல. நான் வந்து சும்மா கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் திருவி போட்டால் கொஞ்சம் ஒரு குழம்பு மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெறும் இதை மட்டும் போட்டு அது ஒரு நல்ல பெரட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா சும்மா கபன்னு சிக்கன் நல்லா வெந்திருந்தது. அதிலே வந்து சிக்கனில் வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. இது மேக்ஸிமம் ஒரு சில பேருக்கு தெரியாது, ஒரு சில பேர்த்துக்கு தெரியும். அதில் தண்ணி ஊற்றக்கூடாது, அதே தண்ணி வந்து விட்டுரும். தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த தண்ணி நல்லா சுண்டுனதுக்கப்புறம் நல்லா சுண்டணும். வரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் தான் நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே அது மேலே வந்து கொஞ்சம் ஒரு எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க, இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொரு அடுப்பில் வந்து நான் சாப்பாடு ஒரு டம்ளர் போட்டு ஆக்கிட்டு அப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா அந்த எண்ணெய் தெரியுது, எண்ணெய் வந்து நல்லா பெருன்னு வர மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா கிரேவி ரெடி ஆகிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணு. பாய்.